greeting from BSG Tamil Nadu. ராஷ்டிரபதி பிரசிடென்ட் ஸ்கவுட் கைடு ரோவர் அண்ட் ரேஞ்சர் அவார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் பர் நேஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு ஓஎம்எஸ் போர்ட்டலில் அவங்களுடைய அதாவது ஸ்கவுட் கைடு ரோவர் ரேஞ்சருடைய ப்ரொக்ரெசிவ் அட்வான்ஸ்மெண்ட்டு அந்த ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம் ஃபுல்லாகவே நம்ம என்ட்ரி ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் நம்ம இந்த ராஷ்டிரபதி அவார்டுக்கான போர்ட்டலில் அவங்கள என்ட்ரி போட முடியும். ஸோ நம்ம வந்து இனிஷியலாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஓவைஎம்எஸ் போர்ட்டலில் யூனிட் லீடருடைய லாகின்குள்ளே போயிட்டு சம்மந்தப்பட்ட ஸ்கவுட்டு கைடு அல்லது ரோவர் ரேஞ்சருடைய ஒவ்வொருத்தருடைய ப்ரொக்ரெசிவ் சிஸ்டமை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ப்ரொக்ரெசிவ் சிஸ்டமை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இந்த போர்ட்டல் இப்போ டிஸ்பிளேல இருக்கக்கூடிய போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கவுட் மாஸ்டர் ஒரு யூனிட் லீடருடைய போர்ட்டல். ஒரு ஸ்கவுட் மாஸ்டருடைய லாகின்குள்ளே ஓஎம்எஸ்ல நான் உள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம்மை ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க மெனூஸில் டேஷ்போர்டு, ஃபீட்பேக்கு, மெம்பர் ரிப்போர்ட்டு, ப்ரொஃபைலு, மேனேஜ் மெம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா. அடுத்தது ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம்னு இருக்குது. ஸோ அந்த ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்கவுட் வந்து பிரவேஷ், இன்வெஸ்டர், பிரதம் சோபன், த்வித்திய சோபன் அண்டு திருத்திய சோபன் வரைக்கும் அவங்களுடைய ப்ரொக்ரெசிவை வந்து நீங்கள் இதில் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரவேஷ் அப்படிங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ பிரவேஷ் செக்ஷனில் ஆல்ரெடி நம்ம வந்து யாருக்கெல்லாம் ப்ரொக்ரெசிவ் கொடுத்துருக்கோமோ அவங்களுடைய டேட்டாஸை மட்டும் இதில் காட்டும். நியூவாக என்ட்ரி பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இதே பேஜில் இதே டேப்லேயே மேலே பாருங்கள் ஆட் டிரான்சிஷன் ஸ்கவுட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பாக்ஸில் ப்ளஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த க்ரீன் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்கு நீங்கள் வந்து பிரவேஷ் கொடுக்கணும் அப்படிங்கிற டேட்டாவை வந்து இதில் வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த யூனிட் ரெண்டாவது செல்லில் யூனிட் மெம்பர் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த யூனிட் மெம்பர் லிஸ்ட்டுங்கிறதுல வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பசங்களுடைய எல்லா பசங்களுடைய நேம் லிஸ்ட்டையும் அது காட்டும். இதில் யாருக்கு நீங்கள் பிரவேஷ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் மிஸ்டர் கார்த்திகேயன் இருக்கார் பார்த்தீங்களா, செல்வன் கார்த்திகேயன், அவருடைய ப்ரொக்ரெசிவை நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கார்த்திகேயனுடைய நேமை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா கார்த்திகேயனுடைய பயோடேட்டா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நேமில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஃபாதர்ஸ் நேம் இருக்குது. அடுத்த செல்லு ஆதார் நம்பர் அவங்களுடைய ஆதார் நம்பர் என்ன ஆதார் நம்பரோ அந்த ஆதார் நம்பரை நம்ம இதில் கொடுத்துக்கிறோம். ஸோ அவருடைய ஆதார் நம்பரை நான் கொடுத்துட்றேன். அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் வந்து இதுலேயே இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்கள போட்டிருப்போம். ஒருவேளை நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் மாற்றலாம். அப்படி இதில் மாற்ற முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து, அந்த நேம் சேஞ்சு, இமெயில் சேஞ்சு, இதுக்கான ஆப்ஷன்ஸுக்கு இதோட சேர்ந்த தனி வீடியோவை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அவங்களுடைய இமெயில் ஐடியை மாற்றலாம். டேட் ஆஃப் பர்த் என்ன டேட்டா வேணுமோ ஓஎம்எஸ்க்குள்ளே மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய டேட்டாஸு டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி அதிலே இருக்குது, இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல டேட் ஆஃப் ஜாயினிங்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங்கை நான் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகேயனுடைய டேட்டாஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம வச்சுருப்போம், நம்மளுடைய கன்சல்டேஷனில் நம்ம கொடுத்துருப்போம். அந்த பாருங்க இந்த செல்லில் இருக்கிறவர் தான். ஸோ இவருடைய டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன அப்படின்னா 30/10/2020, அதாவது 30/10/2020. ஸோ அவருடைய டேட் ஆஃப் ஜாயினிங்கை நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். எஸ். இதுக்கு அடுத்தது பிரவேஷ் கம்ப்ளீஷன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அவர் பிரவேஷ் எப்போ முடிக்கிறாரு அப்படின்னா
2/2/2021 வந்து அவர் பிரவேஷ் முடிக்கிறாரு. ஸோ அந்த டேட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். பிரவேஷ் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோடை வந்து இனிஷியலாக கொடுத்துட்டோம் 038 கொடுத்துட்டு, இது பிரவேஷ் அப்படிங்கிறனால பி அப்படிங்கிறத சிம்பலிக்காக கொடுத்துட்டு, அவருக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் பிரவேஷ் முடித்ததுக்கு, அதுக்கான நம்பரை நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம். 01 நீங்கள் கொடுத்துருக்கலாம், அல்லது 08 கொடுத்துருக்கலாம். உங்கள் யூனிட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாரு. அதனால் நீங்கள் அவருக்கான நம்பரை கொடுத்து முடிச்சுட்டு, இந்த டேட்டாஸ் ஃபீல்டு எல்லாமே ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன செக் பாக்ஸ் இருக்குது. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சப்மிட் ஆயிரும். ஒரு தடவை உங்களை என்ஷூர் பண்ணிக்க சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவருடைய பிரவேஷ் டேட்டு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். ஸோ இதை ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே அந்த ஸ்க்ரீன் வந்து பிரவேஷுங்கிற இடத்துல அந்த கார்த்திகேயனையும் டிஸ்பிளேல காட்டும். ஸோ இந்த கார்த்திகேயனுடைய டேட்டா வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. எதில்? பிரவேஷ் முடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரியான அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்வெஸ்டர் செக்ஷன் இருக்குது, இன்வெஸ்டர் செக்ஷன் கொடுக்க போகிறேன். அப்போ அவருக்கான இன்வெஸ்டர் டேட் அப்படின்னு வர்றப்போ இதில் பாருங்கள் கார்த்திகேயன் இல்லை, ஏன்னா பிரவேஷில் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி போட்டிருக்கோம். அதே மாதிரியே சேம் ரிப்பீட்டடாக இந்த ஆட் டிரான்சாக்ஷன் ஸ்கவுட் இன்வெஸ்டர் டேட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த க்ரீன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். இந்த க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட் மெம்பர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு இன்வெஸ்டர் பண்ணுறதுக்கு கார்த்திகேயன் மட்டும்தான் ரெடியாக இருக்கார். ஸோ அந்த லிஸ்ட்டை காட்டும். ஸோ நான் கார்த்திகேயனை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவருடைய டேட்டா எல்லாத்தையுமே காட்டும். அங்கே பாருங்கள் பிரவேஷ் சர்டிஃபிகேட் நம்பர் முதற்கொண்டு. அப்போ இன்வெஸ்டர் டேட்டு கொடுக்க போகிறோம். இன்வெஸ்டருடைய டேட்டை நான் கொடுத்துக்கிறேன் அவருக்கு. எஸ், இன்வெஸ்டர் டேட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சேம் இந்த சின்ன செக் பாக்ஸை டிக் பண்ணுறீங்க, சப்மிட் கொடுக்குறீங்க. அதை என்ஷூர் பண்ணிக்க சொல்லி கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து இன்வெஸ்டர் டேட்டு ஆட் ஆயிடும். ஸோ இன்வெஸ்டர் டேட்டில் கார்த்திகேயன் இப்போ ஆட் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் திருப்பி ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம் பிரவேஷ் கொடுத்தாச்சு, இன்வெஸ்டர் கொடுத்தாச்சு. அடுத்தது பிரதம் சோபன். ஸோ பிரதம் சோபனில் த சேம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 3 தான் டிஸ்பிளேயில் இருக்குது. நம்ம இப்போ அவர் யாரை ஆட் பண்ணணும்? கார்த்திகேயன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த க்ரீன் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மெம்பர் லிஸ்ட் காமிக்குது, அந்த கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கார்த்திகேயனை மட்டும் காட்டுது. கார்த்திகேயனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவருடைய டேட்டா ஃபுல்லாகவே ஆட் ஆயிரும். இதில் பாருங்கள் இன்வெஸ்டர் வரைக்கும் அது கொடுத்துருச்சு. இப்போ பிரதம் சோபனை நமக்கு காட்டுது. ஸோ அந்த பிரதம் சோபன் உடைய டேட்டை நம்ம பார்த்துக்கிறோம். பாருங்க கார்த்திகேயன் பிரதம் சோபனுடைய டேட் பாருங்க 4/8/2021. ஸோ இப்போ 2021 4/8. ஸோ 4/8 கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது. த சேம் ரிப்பீட்டட் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கூட போட்டிருக்கேன், ஸ்லாஷ் கொடுத்துருக்குறேன். இப்போ பிஎஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். என்ன காரணம்னா பிரதம் சோபன் அப்படிங்கிறதுக்கு சிம்பலிக்காக பிஎஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்லாஷ் கொடுத்துட்டு அவருக்கான சர்டிஃபிகேட் நம்பர் நான் கொடுத்துட்றேன். தென் ஃபைனலாக செக் பாக்ஸை கிளிக் பண்ணுறோம், சப்மிட் கொடுக்குறோம். ஓகே கொடுத்து என்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஆட் ஆயிடுவார். ஸோ பிரதம் சோபனில் ஆல்ரெடி 3 இருந்தது, இப்போ கார்த்திகேயன் வந்து ஆட் ஆகிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பிரதம் முடித்தோடனே த்வித்திய சோபன் சேம் ப்ரொசீஜர். அதில் என்ன பண்ணுனீங்களோ அதே மாதிரி தான் இங்கே 2 பேர்த்த காட்டுது. ஆட் கொடுக்குறோம். மெம்பரில் உள்ளே போய் பார்க்குறீங்க, 2 நேம் இருக்குது. முகில்னு ஒருத்தர் வந்து த்வித்தியாவுக்கு ரெடியாக இருக்கார், அதே மாதிரி கார்த்திகேயன். இப்போ நம்ம கார்த்திகேயனை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கார்த்திகேயனோட டேட்டா டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ நம்ம பிரதம் வரலும் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறனால த்வித்தியாவுக்கான டேட்டு வந்து டிஸ்பிளேல காட்டும். அது நம்ம த்வித்தியாவோட டேட்டை நம்ம கொடுத்துக்க போகிறோம்.
ஸோ கார்த்திகேயனுக்கு த்வித்தியாவோட டேட்டு நம்ம வந்து ஆல்ரெடி அவங்க முடிச்சிருந்த டேட்டை நம்ம குறித்து வச்சுருப்போம் இல்லையா. அப்போ த்வித்தியோட டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/2/2022. ஸோ 2022ல் 6/2 பாருங்க 6/2/2022 கொடுத்துட்டேன். இப்போ தித்திய சோபனுக்கான அவருடைய சர்டிஃபிகேட் நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து டிஎஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், த்வித்திய சோபன் அப்படிங்கிறனால அவருடைய நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ முடிச்சாச்சு. அகைன் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுறோம், சப்மிட் கொடுக்குறோம், என்ஷூர் பண்ண கேட்கும். என்ஷூர் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் என்ட்ரி வந்து ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள் கார்த்திகேயன் இதில் டிஸ்பிளேக்கு வந்துடுறாரு, த்வித்திய சோபன். ஸோ த்வித்திய முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு திருத்திய, அதே சேம் ப்ரொக்ரெசிவ் சிஸ்டமில் லாஸ்ட்டாக திருத்திய சோபன்னு இருக்க போது. திருத்திய சோபனுங்கிறது நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதே டேட்டா தான். இப்போ இதில் கார்த்திகேயன் இல்லை, நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மெம்பர் லிஸ்ட்டை பார்க்குறேன், கார்த்திகேயனை காட்டுது. கார்த்திகேயனோட டேட்டா ஃபைனலாக த்வித்திய வரலும் வந்திருக்கு. இப்போ நம்ம திருத்தியவுக்கான டேட்டாவுக்கு போக போகிறோம். ஸோ அவருடைய டேட்டாவை எடுத்துக்கிறேன் நான். பாருங்க 25/9/2022 திருத்திய சோபன் முடிச்சிருக்காரு. ஸோ 25/9/2022 நான் திருத்திய சோபனுக்கு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி திருத்திய சோபனுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே பாருங்க 16881, அதுதான் அவருடைய திருத்திய சோபனுடைய சர்டிஃபிகேட் நம்பரு. ஸோ 16881 திருத்திய சோபனுடைய சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரி பண்ணியாச்சு. அண்ட் தென் செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகேயனுடைய ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம் எல்லா டேட்டுமே ஆட் ஆயிடுச்சு. அந்த எல்லா டேட்டுமே ஆட் ஆகிருக்கு. அந்த சர்டிஃபிகேட் நம்பர் உட்பட இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துருச்சு. இந்த ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ராஷ்டிரபதி என்ட்ரிக்கான ப்ரொசீஜருக்கு போக முடியும். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கவுட்டு, கைடு, ரோவர், ரேஞ்சருடைய ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம்மை ஃபஸ்ட்டு வந்து யூனிட் லீடருடைய பேஜுக்குள்ளே போயிட்டு இது மாதிரி ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம்மை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரொக்ரெசிவ் சிஸ்டம்மை ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சீட்டு, கன்சல்டேஷன் சீட்டை வச்சு ப்ராப்பராக டேட் மாறாமல் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். அதே மாதிரியே அந்த குழந்தையுடைய பேர், அப்பாவுடைய பேர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர், காண்டாக்ட் நம்பர், இமெயில்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயில் அப்படிங்கிறத பொறுத்தளவு இமெயிலில் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் இமெயில் கொடுத்துருக்கீங்க, இப்போ அந்த இமெயில் யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த இமெயிலை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். அது ஒவ்வொரு குழந்தையோடைய இண்டிவிஜுவல் லாகின்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து அந்த டீட்டெயிலை வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிறத இதோட ஒரு அட்டாச்மெண்ட் வீடியோ சேர்த்து அனுப்பியிருக்கோம். அந்த வீடியோ ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் இமெயில் ஐடியோ அல்லது அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேட்டா எதை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.